ரீசனிங் நம்பர் அனாலஜியில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்னா இந்த 2 நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்க 15 இருக்கு. ஓகேவா? என்னது 1 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 நம்பரையும் கியூப் பண்ணிக்கோங்க. 1 கியூப் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். 5 கியூப் என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்க ஆன்சரை ஆர்டரா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன 1 இருக்கா, அதுக்கப்புறம் 1 2 5 2 ஆன்சரையும் லைனா எழுதணும். எதுவுமே பண்ண வேண்டாம், லைனா எழுதினாலே போதும். உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இதே ஷார்ட்கட்டை அடுத்ததுக்கும் ரிலேஷன் பாருங்க. 32 இருக்கு. 3 2 இந்த 2 நம்பரையும் கியூப் பண்ணணும். ஓகேவா? 3 கியூப் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 27 கிடைக்கும். 2 கியூப் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்க ஆன்சரை நம்பர் படி ஆர்டர் எழுதலாமா? என்ன கிடைக்கும்? 2 7 8. கரெக்டா? ஆடோ மல்டிப்ளை எதுவும் பண்ண வேணாம், ஆர்டரா எழுதினாலே போதும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணாலே போதும், ஆன்சர் கிடைச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.